இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேல அந்த ரூம்ல யாரோ இருக்காங்க. யாரோ இருக்காங்களா? இந்த ராத்திரில யார் வருவா? நீ கனவுல எதையோ பார்த்து பயந்து போயிருக்க. இல்ல அர்ஜுன், மேல இருந்து யாரோ கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. எப்படின்னா வேதனையில யாரோ உதவிக்கு கூப்பிடுற மாதிரி. அது வந்து லேசா, இது ஒரு மலை பிரதேசம். நைட்ல இங்க லேசா காத்தடிச்சாலும் அதோட சத்தம் பயங்கரமா தான் கேட்கும். அதனாலதான் உனக்கு அப்படி தோணிருக்கு. தேவையில்லாம பயப்படாத. நாளை காலையில நான் சீக்கிரமா எழுதி MK சாரை மீட் பண்ணணும். வா போய் தூங்கலாம். I love you, Lisa. ஈவினிங் நான் சீக்கிரம் வந்துடுறேன். I love you too. Bye. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. எவ்வளவு வருஷமா நீங்க இங்க வேலை பாக்குறீங்க? இந்த வீட்டை இடிக்கணும்னு முடிவு பண்ண நாள்ல அது. அப்படின்னா எங்க பெரிய எஜமா இந்த வீட்டை வாங்கினதே இதை இடிச்சிட்டு ஹோட்டல் கட்டுறதுக்காக தான். அவர் இதை வாங்கலன்னா எனக்கு வேலையே கிடைச்சிருக்காது. நாங்களும் இங்க வந்திருக்க தேவையில்லை. அதுவும் சரிதான். சரி, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இல்லையே. அப்போ நேத்து ராத்திரி ஏதாவது வேலையா நீங்க இங்க வந்தீங்களா? நான் வரல. என்னாச்சு? ஏன்னா யாரோ ஒருத்தர் நேத்து ராத்திரி. பல்வந்த், உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்கிற மாதிரி தோணிருக்கா? ஏன்னா நேத்து ராத்திரி நான் பார்த்தப்ப வீட்டுக்குள்ள யாரோ நடந்து போற மாதிரி இருந்துச்சு. அதோட அழுகு சத்தமும் கேட்டுச்சு. அந்த அழுக ஏதோ வலியில துடிக்கிற மாதிரி இருந்தது. நான் அதுக்கப்புறம் இல்ல மேடம், இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் இல்ல. சரி, அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட அந்த வீடும் அருமையா இருக்கு. அதனாலதான் அந்த இடத்த உடைக்க போறீங்களா? நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிட்டேன். அது சரி, வேலையை எப்போ ஆரம்பிக்க போறீங்க? நான் ஏற்கனவே டிசைன் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன உதவி கேட்கலான்னு வந்தேன். என்னது? கம்ப்ளீட் டிசைன் ரெடி பண்றதுக்கு ஒரு தடவை வீடு ஃபுல்லா பார்க்க வேண்டியிருக்கு. பட் பின்பக்கத்துல இருக்கிற ஒரு கதவை திறக்க முடியல. அதை உடைக்க எனக்கு உங்க அனுமதி வேணும். என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே? வீட்டையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். உடைங்க, எதை வேணா உடைங்க.